உங்களுக்கு என்ன செஞ்சுக்காரு ஒன்றுமே சொல்ல எந்த வட்டாரத்துக்கும் ஒன்றும் செய்யல தவிர்த்தாளரை கொண்டு வரதுக்கு கௌரவ நைனானா கௌரவ பாதிக்கிறானா எவ்வளோ முயற்சி எடுத்தாங்க நம்மளோட பட்ஜெட் நம்ம தோக்கடிக்கணும்னு நினைக்கிறதுக்கு அந்த நேரம் இவங்க யாருக்கு சப்போர்ட் பண்ணாங்க அவருக்கு தான் சப்போர்ட் பண்ணாங்க இன்னைக்கு அவங்களுக்கே ஒன்றும் செய்யலை அப்போ எதிர்கட்சியில் இருக்கிற நம்ம மாவட்ட ஒரு வருஷத்துக்கு மேல அவங்களுக்கு ஆதரவா செயல்பட்டோம். ஆனா நாங்க முற்று முழுதான் ஏமாற்றப்பட்டிருக்கோம். எங்களுக்கு இதுவரைக்கும் எதுவுமே செய்யல. அட்லீஸ்ட் எங்கட வட்டாரங்களுக்கு தெருவிளக்குகள் கூட கூட்டி தரையில. நாங்க வேற இடங்கள்ல இருந்து தனவந்தர்கள்ட்ட தெருவிளக்குகளை வாங்கிட்டு வந்தா பிற சபை எலக்ட்ரிஷியனு கூட கூட்ட தர மாட்டேங்காங்க. அப்படி ஒரு சபையில மெனக்கட்டி நான் கொழும்புல இருந்து சபைக்கு வந்துட்டு போறேன். செலவழிச்சு 10,000 ரூபாய் செலவு போகுது. இப்படி வந்து இந்த சபையில குந்தி இந்த மக்களோட வரிப்பணத்தை எடுத்துக்கிட்டு போக எனக்கு மனம் இல்லை. நாங்களும் இந்த சேமனை திருத்தி எடுப்போம் எவ்வளவு முயற்சி பண்ணிட்டோம். எங்களால முடியாது. ஒரு சேவையை கேட்ட ஏதோ அவரை சொந்த காசுல பொக்கெட்ல இருந்து எடுத்து மாதிரி ஃபீல் பண்றாரு அவர். அதனால இது தொடர்ந்து நாங்க இவரோட சேர்ந்து பயணிக்க எங்களுக்கு விருப்பம் இல்லாம நாளைக்கு வெளிநடப்பு செஞ்சுக்கோம். இந்த சபை சம்பந்தமா வடமாகாண கௌரவ ஆளுநருக்கு உடனடியாக அந்த விஷயத்தை தெளிவுபடுத்தி